இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது தேங்காயில் தலைப்பால் எப்படி எடுக்க போகிறோன்றத பார்க்க போகிறோம். ஸ்வீட்டோ அல்லது பலகாரங்கள் இனிப்பு உணவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி திக்காக எடுக்கும்போது அதோட ருசியே வேற தான். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் எடுத்தீங்கன்னா உங்கள் பலகாரம் ரொம்ப ருசியாக இருக்கும். எப்படி செய்யலான்றத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பால் எடுக்கிறதுக்கு கீத்து போடுற தேங்காவை விட இந்த மாதிரி திருவி எடுத்துங்க. இல்லைன்னா கிரைண்டரில் இந்த மாதிரி திருவி ஈஸியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஒட்டை எடுக்காம மேலே உள்ள பகுதியை மட்டும் அப்படியே துருவி எடுத்துக்குங்க. இதே மாதிரி உங்கள் பலகாரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு துருவி காமிக்கிறேன். சிரட்டையில் உள்ள அந்த கருப்பெல்லாம் படாத அளவுக்கு நல்லா நீட்டாக துருவி எடுத்து வச்சுங்க. இப்போ ஒரு தேங்காவுக்குள்ள பூவை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த இதில் உள்ள அந்த சிரட்டையில் உள்ள அந்த கருப்பு கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துருங்க மேலே உள்ளதை. இப்போ இதை நம்ம ஒரு துணியில் வச்சு புளிய போகிறோம். மிக்சியில் போட்டிங்கன்னா அதோட ஹீட்டோட அந்த தேங்காய் பால் ருசி மாறிடும். அதனால இப்போ ஒரு காட்டன் துணியிலையோ அல்லது சாக்ஸில் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை ஓப்பன் பண்ணி அதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை அதுக்குள்ளே போட்டுடுங்க. நான் ஒரு தேங்காய் மட்டும் எடுத்துருக்கிறதுனால அது முழுசாகவே நான் அதுக்குள்ளே அந்த பேக்குள்ளே போட்டு இதை நான் துருவ போகிறேன். பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட நான் அதில் விடலை. அந்த பேக்கும் ட்ரையாக தான் இருக்குது, ஈரம் எதுவுமே இல்லை. அப்புறம் தேங்காய் பால் புளியறதுக்கான பேக் எப்போதுமே ஒயிட் கலரில் வச்சிங்க. வேறு எதுவும் கலர் போட்டிங்கன்னா அதோட சாயம் இறங்கிடும். இப்போ 2 கையும் வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா நல்ல தேங்காயில் உள்ள சாறு வந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு கொஞ்சம் திக்கான கிளாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா நம்ம அழுத்தி புளியும் போது சில துணி கிழிஞ்சிடும். அதனால கிழியாத அளவுக்கு உள்ள மாதிரி உள்ள துணியை நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். 2 கையும் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க. அப்போதான் நமக்கு அந்த சார் இறங்கும். நல்ல உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா தலைப்பால் எடுக்கிறதுனால நான் அதில் வட்டலப்பத்துக்கு இது ரொம்ப ருசியாக இருக்கும். அதுமாதிரி தம்மடை செய்யும் போது இந்த மாதிரி நம்ம தலைப்பால் தான் எடுக்கணும். அப்படி உங்களுக்கு முடியலன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுங்க. அதிகமாக தண்ணி வேண்டாம். ஜஸ்ட்டு அதை கொஞ்சமாக டிப் பண்ணி திரும்ப அதே மாதிரியே 2 கையிலையும் வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மீதி இருக்கிற தேங்காய் பாலும் வந்துடும். இப்போ இந்த டெக்னிக்ஸை நம்ம யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா ஈஸியாக மிக்சியில் அரைச்சிட்றோம். அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த பால் எடுக்கும்போது அதோட ருசி கட்டாயமாக மாறும். இன்னும் அதுலேருந்து சாறு எடுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், அந்த பேக்கில் கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம திரும்பவும் நல்லா அழுத்தி பிசைஞ்சோம்னா அதுலேருந்து கொஞ்சமாக சாறு வரும். இப்போ பாருங்கள், அதுலேருந்தும் வருது பாருங்கள் சாறு. இந்த மாதிரி எடுத்து நம்ம அந்த பாலை தனியாக எடுத்து வச்சிடலாம். சில பாரம்பரிய ஸ்வீட் பண்ணும்போது நமக்கு அந்த ரெசிபியெல்லாம் யூடியூப்லேயோ அல்லது வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்ம அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும் அல்லது பெரியவங்கள்ட்ட யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி கேட்போம். அவங்களும் தலைப்பால் எடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது முறை தெரியாமல் நம்ம மிக்சியில் போட்டு எடுக்கும்போது நிச்சயமாக அதோட ருசி வராது. அம்மாவோட கைமணம் இதில் இல்லையேன்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது மிக்சியில் அரைச்சி எடுக்காமல் இந்த மாதிரி கையிலேயே எடுத்து பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். மிக்சியில் எடுக்கும்போது நமக்கு சாறு அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது சூடுபட்டதுனால நமக்கு ருசி மாறிடுது. செய்கிற ஸ்வீட்டும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அது ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட்டோட ருசி எப்படி இருக்குன்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.